வணக்கம் பாலாஜி. அதாவது தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்த நிலையில் பல்லாவரம் தொகுதி அதிமுக வேட்பாளர், அதாவது ஐஜேகே கூட்டணி கட்சியான அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களின் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பல்லாவரம் மார்க்கெட் பகுதி மசூதி தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பணம் பட்டுவாடா நடைபெறுவதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அங்கிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்தனர். இந்த விசாரணையானது சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணத்துடன் வெளியே வந்தது. முன்னதாகவே இந்த தகவல் தெரிந்த திமுக, தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சாலையில் ஒன்று கூடி முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரி கையில் வைத்திருந்த பணம் யாருடையது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிமுக நிர்வாகியின் பெயர் என்ன என்று கேள்விகள், அடுக்கடுக்கான ஒரு கேள்விகள் கேட்டு முற்றுகையிட்டனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் இருந்த நிலையில் அதன் உரிமையாளர் யார் என்பதை தெரியப்படுத்திவிட்டு செல்லுவோம், இல்லை என்றால் நாங்கள் அனைவரும் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என அனைவரும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் போலீசாருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவரும் சாலையில் அமர்ந்து, அதாவது வெங்கடேசன் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் இந்த தேர்தலில் போட்டியிடக் கூடாது என கோஷங்கள் எழுப்பியவாறு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கிருந்த காவல்துறையினர் அந்த எதிர்கட்சி, அதாவது எதிர்கட்சியினரை அங்கிருந்து ஓட ஓட விரட்டி உள்ளனர். விரட்டி அவர் பல்லாவரம் சந்தை சாலை விரட்டி உள்ளனர். அதே போல பறிமுதல் செய்யப்பட்ட பணமும் தற்போது பல்லாவரம் தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு மதிப்பீடு என்று இன்னும் தெரியப்படுத்தவில்லை. அது குறித்து அவர்கள் பத்திரிகை செய்தி அளிக்கப்படும் என தெரியப்படுத்தியுள்ளார். அதாவது இந்த தேர்தல், நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது, உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பதட்டமான சூழலில் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாலாஜி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மனோகரன். யார்